ஆனால் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி டெல்லியில் அந்த லோதி சாலையில் சிபிஐ அலுவலகத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் விசாரணை முடிந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாகனத்தில் முன்னிருக்கையில் ஆதவ அர்ஜுனா உட்கார்ந்திருக்கிறார், பின் இருக்கையில் தாவேக தலைவர் விஜய் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை 11:20 மணி அளவில் விசாரணையை தொடங்கிய சிபிஐ ஒரு 4:30 மணி அளவில் அந்த விசாரணை நிறைவடைந்த நிலையில் அதற்கு பின்னர் நிர்வாக சான்றிதழ்கள் ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்காக சுமார் 2 மணி நேரம் சிபிஐ அலுவலகத்தில் காத்திருந்து அந்த பணிகளை நிறைவு செய்துவிட்டு இப்போது சிபிஐ அலுவலகத்தில் இருந்து தாவேக தலைவர் விஜய் வெளியே வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை இப்போதுதான் நிறைவடைந்திருக்கிறது. விசாரணை முடிந்து சிபிஐ அலுவலகத்தில் இருந்து விஜய் வெளியேறக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணை நிறைவு அடைந்திருக்கிறது. சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையில் விஜயிடம் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கு நடைபெற்ற விசாரணையின் போது இங்கு புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் விசாரணை முடிந்து இன்று காலையில் விஜயிடம் விசாரணை தொடங்கியது. சுமார் 7 மணி நேரமாக சிபிஐ அலுவலகத்திற்குள் தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களாக இந்த விசாரணையை நடத்தினார்கள். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற சம்பவத்தின் போது அங்கு அவர் பேசிய போது அந்த பேருந்தின் பின் நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, உயிரிழப்பு ஏற்பட்ட போது என்ன நடந்தது, மேலும் அங்கிருந்து அவர் திருச்சிக்கு சென்று வெளியே சென்னைக்கு திரும்பியது எத்தனை மணிக்கு என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தாவேக தலைவர் விஜயிடம் இன்று சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த விசாரணையின் போது கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் பெறும் பணிக்காக கூடுதலாக 2 மணி நேரம் ஆனதாக கூறப்படுகிறது. காலை 11:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்ற தாவேக தலைவர் விஜய் இப்போது மணி 6:20 மணி ஆகிறது. இப்போதுதான் அவர் விசாரணை நிறைவடைந்து சுமார் 7 மணி நேர விசாரணை, இடையில் 1 மணி நேரம் மதிய உணவு, வழக்கறிஞர்களோடு பிற்பகலில் விசாரணைக்கு ஆஜராக அனுமதி என 2 கட்டங்களாக இன்று இந்த 7 மணி நேர விசாரணை இப்போது நிறைவடைந்து தாவேக தலைவர் விஜய் இப்போது வெளியேறியிருக்கிறார். நாளையும் அவரிடம் விசாரணை நடைபெறுமா என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். ஒரே நாளில் இந்த விசாரணை நிறைவடையுமா அல்லது புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா ஆகியோரிடம் 2 நாட்கள் நடைபெற்ற அந்த விசாரணையை போல விஜயிடமும் நாளையும் விசாரணை நடைபெறுமா என்ற தகவல் இன்னும் சில நிமிடங்களில் சிபிஐ அலுவலகத்திலிருந்து மற்றும் விஜய் தரப்பு வழக்கறிஞர்களிலிருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாள் விசாரணை முடிந்து விஜய் புறப்பட்டு விட்டார். டெல்லியில் இன்று அவர் தங்கியிருந்து நாளைதான் அவர் சென்னை திரும்புவதாக ஏற்கனவே நிகழ்ச்சி நிரல் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் நாளையும் விசாரணை தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று விசாரணை முடிவடைந்து இன்றைய விசாரணை முதல் நாள் விசாரணை நிறைவடைந்து விஜய் சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாள் விசாரணை நிறைவடைந்தது. காலை 11:20 மணியிலிருந்து இன்று சுமார் 6:20 மணி வரை ஒரு 7 மணி நேரம் வரை அவர் சிபிஐ அலுவலகத்திற்குள் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் சுனில்குமார் தலைமையிலான குழு விசாரணை குழு அவரிடம் விசாரித்தது. இது தவிர தமிழகத்திலிருந்து காவல்துறை உயரதிகாரிகள், அப்போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட் தேவாசீர்வாதம் மற்றும் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் உள்ளிட்டோரிடமும் வேலுச்சாமிபுரத்தில் நெரிசல் ஏற்பட்ட போது பணியில் இருந்த காவல்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலரிடமும் இன்று விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் விஜயிடமும் இன்று விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை இப்போது நிறைவடைந்திருக்கிறது. விஜயிடம் முதல் நாள் விசாரணை முடிவடைந்து விஜய் சிபிஐ அலுவலகத்தில் இருந்து 7:30 மணி நேரத்திற்கு பிறகு இன்று வெளியேறியுள்ளார். இப்போது அவர் வெளியே வந்த அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் சிபிஐ அலுவலகத்தில் அவரிடம் சுமார் 7:30 மணி நேரம் பல்வேறு கிடுக்கிப்பிடி கேள்விகள் சரமாரியாக சிபிஐ அதிகாரிகள் அந்த சிபிஐ விசாரணை நடைமுறைகளை ஒட்டி அவரிடம் அந்த கேள்விகளை எழுப்பி பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விஜய் அளித்த அந்த விசாரணை வாக்குமூலங்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு இதற்கு முன் அவர்கள் விசாரணை நடத்திய பல்வேறு தரப்பினரிடமும் மருத்துவமனை, கரூர் மருத்துவமனை சுகாதாரத்துறை மருத்துவர்கள், அதிகாரிகள், காவல்துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள், கரூரில் பல்வேறு தரப்பினரிடம் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நடத்திய விசாரணை, இதில் தாவேக நிர்வாகிகளிடம் நடத்திய விசாரணை, விஜய் அளித்த வாக்குமூலம் அனைத்தும் ஒப்பிடப்பட்டு அந்த
நிகழ்ச்சி சம்பவத்தின் துயர சம்பவத்தின் உண்மைத்தன்மை, விபத்துக்கான உண்மை காரணம் மற்றும் தாவேகா தரப்பினரின் அந்த விழா ஏற்பாடு, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கான அரசு துறை ஆவணங்கள் அவர்கள் அனுமதி பெற்ற நேரம் மற்றும் விஜய் தாமதமாக வந்த பொழுதுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் பல்வேறு கோணங்களில் அங்கு சிபிஐ அதிகாரிகள் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். முதல் நாள் விசாரணை 7 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெற்று இப்போது நிறைவடைந்திருக்கிறது. விஜய் அளித்த அனைத்து பதில்களும் ஆவணப்படுத்தப்பட்டு அவரிடம் கையெழுத்தும் பெறப்பட்டிருக்கிறது. டெல்லியில் தாவேகா தலைவர் விஜயிடம் முதல் நாள் விசாரணை 7 மணி நேரத்திற்கு பிறகு இப்போது சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 7 மணி நேரமாக இருந்த விஜய் அங்கிருந்து புறப்பட்டு வெளியேறி இருக்கிறார். 2வது நாள் விசாரணை தொடருமா என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரபூர்வமாக தெரிய வரும். விஜய் அளித்த அந்த பதில்கள் மற்றும் அவரிடமிருந்து பெற்ற வாக்குமூலம் ஆகியவை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.